கடன் வளர்ந்தது, நோய் வளர்ந்தது, பிரச்சனைகள் வளர்ந்தது, வம்பு வழக்கு இது நாள் வரை வளர்ந்து கொண்டு தான் இருந்தது. அதுக்கு முன்னாடியாவது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருந்தது. ஆனால் குரு மறைந்தது பிறகு இவர்களுக்கு சுத்தமாக அந்த பண நடமாட்டம்ங்கிறதே இல்லை. யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயம் கேட்க போனால் கூட இவர்களுக்கு அந்த கேள்விக்குண்டான பதில் கிடைக்கவில்லைங்கிறது மட்டுமல்லாமல் அந்த கேள்வியே அவர்களிடம் போகவில்லை. இது நாள் வரை பிளாக்கான விருச்சிக ராசி இனிமே தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். வரிசையா இவர்களுக்கு குருவருள் திருவருள் எங்கெல்லாம் இவர்கள் தோல்வி அடைந்தார்களோ, அவமானப்பட்டார்களோ, பல்பு ஃபியூஸ் பண்ணார்களோ, எங்கெல்லாம் இவர்களுக்கு டயரில் காற்று போச்சோ, பலூனில் காற்று போச்சோ, வரிசையாக இது நாள் வரை ஆஃப் ஆனவர்கள் இனிமேல் ஆனாவார்கள். இதனால் வரை அவர்கள் சமநிலையில் இல்லாமல் அதல பாதாளத்துக்குள் தான் இன்றளவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டனை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம் புத்திஸ்தானம், மைண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கிளாரிட்டி, தெளிவு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்பொழுது கொஞ்சம் சஞ்சலங்கள், இப்படி போகலாமா அப்படி போகலாமா, இதை படிக்க வைப்பதா அதை படிக்க வைப்பதா, இப்படிங்கிற டிராவல் எல்லாம் இருக்கிறது. இதிலெல்லாம் ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது ஏற்படும். இது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆர்வமாக காத்திருக்கக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கு. இந்த பராபவ வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உத்தராயணம் புண்ணிய காலம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் சூரியன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது. இதில் என்னன்னா, இந்த வருடம் பிறந்து 2 மாதத்துக்குள் கோச்சாரத்தில் குரு என்ற கிரகம் வந்து உச்சமடைய போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ஹம்ச யோகம். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு என்ற கிரகம் கோச்சாரத்தில் உச்சமடையும். இந்த வருடத்தில் வருடாந்திர கிரகங்கள்ல பார்த்தோம்னா சனி பகவான் அதே மீன ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கேது என்கிற கிரகம் இப்பொழுது இருக்கக்கூடிய சிம்மராசி மண்டலத்தில் இருந்து வருடத்தின் கடைசியில் குருவுடன் சேரப்போகிறார். இதற்கு கேட யோகம் அப்படிங்கிறது பெயர். இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வருட கடைசியில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. இப்போ இந்த வருடாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் குருவுடன் சேர்க்கை, ராகு பகவானுக்கு குருவின் பார்வை, சாட்டனுக்கும் குருவின் பார்வை. அனைத்து வருட கிரகங்களையும் குரு என்ற கிரகம் தனது கட்டுக்குள் வைக்கிறார். குரு உச்சமடைகிறார். அப்போ இந்த பலன்களை எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்துக்கு உண்டான பாடலின் விளக்கமே சுபம், அனுகூலம், ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு இப்பொழுது கோச்சாரத்தில் ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இதனை பற்றிய விளக்கம் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். முதலில் உங்களுடைய ராசிக்கு இந்த பராபவ வருடம் என்ன சொல்ல போகிறது என்பதை விவரமாக காண்போம். விருச்சிக ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை அர்த்தாஷ்டம சனியால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள்ல விருச்சிக ராசியும் முதலில் இருக்கிறார்கள். 10ஆவதுக்கு இப்போ இவர்களுக்கு அஷ்டம குரு. இதுக்கு முன்னாடி இவர்களுக்கு கும்பத்தில் இருந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்த்தார். அப்போ அந்த மேஷம்ங்கிறது கடன் வளர்ந்தது, நோய் வளர்ந்தது, பிரச்சனைகள் வளர்ந்தது, வம்பு வழக்கு இது நாள் வரை வளர்ந்து கொண்டு தான் இருந்தது.
அதுக்கு முன்னாடியாவது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருந்தது. ஆனால் குரு மறைந்தது பிறகு இவர்களுக்கு சுத்தமாக அந்த பண நடமாட்டம்ங்கிறதே இல்லை. யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயம் கேட்க போனால் கூட இவர்களுக்கு அந்த கேள்விக்குண்டான பதில் கிடைக்கவில்லைங்கிறது மட்டுமல்லாமல் அந்த கேள்வியே அவர்களிடம் போகவில்லை. ஏன் போகலைன்னா இவங்க கேட்க போகிறது கடன் தான், ஹெல்ப்பு தான், யாசகம்தான் கேட்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய ஃபோன் காலையே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணி விட்டார்கள். இன்னும் சொன்னால் பிளாக் பண்ணி விட்டார்கள். சுத்தமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இது நாள் வரை பிளாக் ஆகி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். வரிசையாக ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நல்லா தெரியும் இவங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி முடிந்து விட்டது. இப்போது இந்த மாதம் பிறந்து ஒரு 1.5 மாதத்துக்குள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாட்களுக்குள் குரு உச்சம் முதல் தரமான ராஜயோகத்தை 100க்கு 100% இல்லை 200% பெறப்போகிற நபர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். குரு தன்னுடைய விசேஷ பார்வையால் விருச்சிகத்தை பார்க்கிறார். அதுவும் சாதாரண குரு கிடையாது, உச்ச குரு. அதுவும் இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த குரு தன்னுடைய ஒளி வட்டத்தை பொன்னிற பார்வையை அப்படியே விருச்சிக ராசியை தனியாக கவனிக்க போகிறார். விசேஷ பார்வைனா கூட்டமாக ஒரு 100 பேர் வர்ற இடத்துல தனியாக ஸ்பெஷலாக விஐபின்னு ஒரு 5 பேரை ஒதுக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசேஷ பார்வை. அது பூரணமாக விருச்சிக ராசிக்கு கிடைக்கிது. ராசியை பார்க்கிறார். அப்போது இது நாள் வரை பிளாக்கான விருச்சிக ராசி இனிமே தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். வரிசையாக இவர்களுக்கு குருவருள் திருவருள் எங்கெல்லாம் இவர்கள் தோல்வி அடைந்தார்களோ, அவமானப்பட்டார்களோ, பல்பு ஃபியூஸ் பண்ணார்களோ, எங்கெல்லாம் இவர்களுக்கு டயரில் காற்று போச்சோ, பலூனில் காற்று போச்சோ, வரிசையாக இது நாள் வரை ஆஃப் ஆனவர்கள் இனிமேல் ஆன் ஆவார்கள். ஒரு பிரகாசம், ஒரு ஒளிவட்டம் நம்மாலும் இனி இயங்க முடியும், மற்றவர்களையும் இயக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சமநிலைக்கு வருவார்கள். அப்படின்னா இதனால் வரை அவர்கள் சமநிலையில் இல்லாமல் அதல பாதாளத்துக்குள் தான் இன்றளவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது எவ்வளவோ ரூபாய்க்கு சொத்து இருக்கும், ஆனால் செலவுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான் விருச்சிக ராசிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. தனாதிபதி வெற்றியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அந்த வெற்றிங்கிறது தனத்தினால் வெற்றி. 3ஆம் இடம்ங்கிறது ஒரு பொருளை விற்று வேறு ஒரு பொருளை வாங்குவது, மிச்சம் இருந்த பணத்தை வைத்து கடனை, நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம ராகு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். உபஜயஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் நிகரற்ற வெற்றியையும் ராஜயோகத்தையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போல்டா, தைரியமா, வீரியமா, டைனமிக்கா, எனர்ஜெட்டிக்கா, நான் ஸ்டாப்பாக முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி எல்லா விஷயத்தையும் தன்வசப்படுத்துவார்கள். இப்போ 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய அந்த அர்த்தாஷ்டம ராகு விலகுகிறது. இடம், பூமி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, வாகனங்களில் பிரச்சனை, இதெல்லாம் அம்மா மாத்துர்ஸ்தானம், இடம் பாதியில் நிற்பது, கட்ட முடியாமல் திணறுவது, இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைத்துவிடும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டானை குரு பார்க்கிறார். 5ஆம் இடம் புத்திஸ்தானம், மைண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கிளாரிட்டி, தெளிவு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்பொழுது கொஞ்சம் சஞ்சலங்கள், இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இதை படிக்க வைப்பதா, அதை படிக்க வைப்பதா, இப்படிங்கிற டிராவல் எல்லாம் இருக்கிறது. இதிலெல்லாம் ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது ஏற்படும். இது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இந்த பக்கம் வருடாந்த கிரகம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியத்திற்கு கேது வந்து, குரு கேது சேர்க்கை கேள யோகமாக பாக்கியத்தை தூக்கி கொடுப்பதற்கு, ஒளிவட்டத்தை இவர்கள் மேல் அள்ளி
தெளிப்பதற்கு தயாராக இருக்கிறது. சரி, வருடாந்திர கிரகங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா, இந்த தமிழ் மாதம் பிறந்த உடனேயே இவர்கள் ராசியாதிபதி செவ்வாய் உச்சம், ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி, இவர்களுக்கு ஜீவனாதிபதி சூரியன் உச்சம், பிறகு 2 கிரகங்களுமே தசம கேந்திரத்தில், பிறகு 2 கிரகங்களுமே சப்தம கேந்திரத்துக்கு வரப்போகிறது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதங்களுக்குள் செவ்வாய் கடகத்தில் நீசபங்க ராஜயோகம் சிம்மத்துக்கு வக்கரமடைந்து திரும்பவும் கடகத்துக்கு போகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, விருச்சிகத்தை பொறுத்தவரை 6 பாலிலுமே 6 அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கேரண்டியாக சொல்லலாம். நிறைய விதத்துல இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட்ஸ் தயாராக இருக்கிறது. வருடாந்த கிரகங்கள் எல்லாமே குருவுக்குள் அடக்கம். குரு இவர்களுக்கு தனாதிபதி, பஞ்சமாதிபதி, இவர்களுக்கு பாக்கியத்தில் உச்சம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே வார்த்தையில தொழில், பாக்கியம், ஜீவனம், லாபம், அபிவிருத்தி, பிரச்சனைகளுக்கு தீர்வு, மேலும் 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 இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். விருச்சிகராசி சகோதரிகளுக்கு பொதுவாக கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாயும் கலத்திரஸ்தானமும் பாக்யஸ்தானமும் சுபபலன் பெறுகிறது. அப்போ கணவனால் ஆதாயம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக உண்டு. குறிப்பாக யாரெல்லாம் திருமணம் ஆன பிறகு புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, சார் நான் பரிகாரம் பண்ணினேன், டாக்டரை பார்த்தேன், எதுவுமே எனக்கு இதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, இனி குரு அருள் கிடைக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் எதுவுமே செய்யாமல் உங்களுக்கு நீங்கள் எதை நினைத்தீர்களோ அந்த விஷயம், அந்த காரியம் சித்தியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல தேர்ச்சி உண்டு. வயதில் மூத்த நபர்கள் ஒரு சமாதானம், சந்தோஷம் பெறுவார்கள். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தெளிவு, தீர்வு பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, குரு பகவான் ஜூன் மாதம் கடகமனைக்கு வந்தாலும் ராகு பகவான் அதே கும்பராசியில் தான் டிசம்பர் மாதம் வரை இருக்கிறார். டிசம்பர் மாதத்தின் கடைசியில் தான் அவர் மகரத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ராகுங்கிறவருக்கு குருவின், அதாவது ஒரு சுபகிரகத்தின் பார்வை இழந்து விடுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, தனிச்சையாக செயல்படுவார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரமாட்டார், தலைவிரித்து ஆடுவார். அவர் தூக்கி கொடுத்தாலும் ஒரேடியா தூக்கி கொடுப்பார், இல்லை தாக்கணும்னாலும் ஒரேடியா தாக்குவார். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சேர்க்காமல் ஒரு தனிப்பதிவாக வெகு சீக்கிரத்தில் நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே we request you to remain subscribed. மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.